கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலும் கூட அருமையான பகுதியை நம்ம கொடுத்திருக்கிறார். இந்த எழுப்புதல் உபவாச ஜெபத்துல பங்கு கொண்ட உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். அது மாத்திரமல்ல, செஞ்சேரி ஜெபவீட்டின் சார்பாக இந்த Facebookல, யூடியூப்ல, இங்க லைவ்ல பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் இந்த எழுப்புதல் உபவாச ஜெபத்துக்கு அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதாவது மாதத்தினுடைய 3வது சனிக்கிழமை இடத்துல எழுப்புதலுக்காக உபவாசம் பண்ணி நாம் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதித்து வருகிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட அருமையாய் நாம் என்ன செய்தோம்? ஆண்டவருடைய சன்னிதானத்துல நல்ல ஆராதனை செய்தோம். உண்மையும் உத்தமத்தோடு ஆராதனை செய்தோம். 2வது, அநேக காரியங்களுக்காக ஜப குறிப்புகள் நடத்தப்பட்டது. நம்ம ஜெபிச்சிருக்கிறோம். கர்த்தர் நம்முடைய ஜபங்கள் எல்லாவற்றையும் கேட்டு இருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, சாட்சி நிறைந்த வார்த்தையை நாம் விசுவாசத்தோடு கேட்டு நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். அதிக நேரம் இல்ல, கம்மி நேரத்திலே நமது சாட்சி நிறைந்த வார்த்தை கூட நாம் கடந்து போகலாம். கர்த்தர் நமக்கு விசேஷமாய் கொடுத்திருக்கிற ஒரு வேத வசனம் என்ன அப்படின்னா, திருப்தியாக்கப்படுவீர்கள். இதுதான் தலைப்பு. இன்னைக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கூட போட்டிருக்கலாம், திருப்தி ஆவீர்கள் அப்படின்னு சொல்லி இந்த தலைப்பு இருக்கு. என்ன, எதனால நாம் திருப்தி ஆவோம், எதனால நாம் பாதுகாக்கப்படுவோம் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்க போகிறோம். எடுத்தவங்க வாசிக்கலாம். தானியேலின் நிருபம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். தானியேல் 6வது அதிகாரத்துல 16வது வசனத்தை எடுத்தவங்க சத்தமாய் வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் நல்லவர். தானியேல் 6:16. அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். ராஜா தானியேலை நோக்கி சொல்லுகிற வார்த்தையை கர்த்தர் இன்னைக்கு நம்ம கொடுத்திருக்கிறார். தானியேலை பார்த்து, சிங்கத்தின் கெபியில உள்ள தூக்கி போட்ட தானியேலை பார்த்து அந்த தேசத்தின் ராஜா சொல்றாரு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பாராக. அல்லேலூயா. யார் தப்புவிப்பாராமா? இடைவிடாம ஆராதிக்கிற தேவன். அந்த தேவன் யாருன்னு தெரியாது அந்த ராஜாவுக்கு. ஆனா என்ன அடையாளம் அந்த ராஜாவுக்கு அப்படின்னா, தானியேல் இடைவிடாம ஆராதிக்கிறார். எத்தனை பிரச்சனை வந்தாலும், எத்தனை பலவீனம் வந்தாலும், எத்தனை காரியங்கள் அவருக்கு முன்னாடி நின்றாலும் அவர் என்ன செய்யறாரு? இடைவிடாம, நிறுத்தாம அவருடைய ஆராதனையை கொஞ்சம் கூட குறைச்சுக்கல, விசுவாசத்தை கொஞ்சம் கூட குறைச்சுக்கல, ஆசீர்வாதமாய் நடத்துகிறார். இந்த தானியேல் ஆராதிக்கிற ஆண்டவரை பார்த்துதான் அந்த ராஜா சொல்றாரு, நீ பயப்படாத, நீ தான் ஆராதிச்சிட்டு இருக்கிறீங்கள, இடைவிடாம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறீல, அந்த தெய்வம் என்ன செய்யும்? உன்னை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லி. இதுதான் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். இந்த தேசத்துல 2026 நம்ம வந்துட்டோம். 2026 நம்ம பாதுகாக்கப்படணும்னா, நம்ம ஒரு சில காரியங்களை தப்புவிக்கப்படணும்னா நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, கர்த்தர் சொல்றாரு, என் மகனே, என் மகளே, நீ என்ன செய்? இடைவிடாம ஆராதிக்கணும், நிறுத்தாம நாம் தேவனை தொழுது கொள்ளணும். அதுதான் கர்த்தர் நம்ம இடத்துல விரும்புகிறார். சரி, ஆராதிக்கணும் அப்படின்னாலே நம்ம என்ன செய்யறோம்? பாட்டு பாடுறது மட்டும்தான் காரியம் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். கர்த்தரை தேடுகிற ஒரு அனுபவம், இது ரொம்ப முக்கியம். இயேசுவை நம்ம தேடுறோமா? நித்தமும் தேடுகிறோமா? ஒரு சில பேருடைய தேடல் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னா, ஏதாவது தேவை வந்தாதான் ஆண்டவரை தேடுறோம். ஜெபம் அப்படின்னாலே ஏதாவது குறை இருந்துட்டா, ஏதாவது பலவீனம் ஏற்பட்டா, பயம் வந்ததுன்னா உடனே ஆண்டவரே, ஏசப்பா எனக்கு பயமா இருக்குது, எனக்கு ஏதோ பலவீனமா இருக்குது, தலை சுத்தலா இருக்குது அப்படின்னு சொல்லி தேடுறோம். ஆனா அந்த மாதிரி நம்ம தேடவே கூடாது. தானியேலை போல தினமும் நம்ம தேடுகிற பிள்ளைகளா காட்சியளிக்கணும். பாருங்க, 1 கொரிந்தியரின் புஸ்தகத்துல 15ஆம் அதிகாரத்துல 19வது வசனம் என்ன சொல்லுகிறது பார்ப்போம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19வது வசனம் வாசிப்போம். இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாய் இருப்போம். ஆமென். பாருங்க, வசனம் எப்படியாய் சொல்லுகிறது? இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும்
பரிதபிக்கப்பட்டவர்களாய் இருப்போம். இன்மைக்கு மாத்திரம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்பப்போ தேவைக்காக நாம் கிறிஸ்துவை தேடுகிற பிள்ளைகளாய் இருப்போமானால் ஆண்டவர் சொல்றாரு, அப்படி மட்டும் நீ இருந்துடாத. ஆனா நீ அப்படி இருந்துட்டீன்னா என்ன நடக்கும்னா, எல்லா மனுஷரை பார்க்கிலோ என்ன செய்வார்? ஆண்டவர் சொல்றாரு, பரிதபிக்கப்படுவ, கைவிடப்படுவ. இன்னைக்கு நிறைய பேருடைய ஜெபம் கேட்கப்பட முடியல. என்ன காரணம்? இதுதான் விஷயம். என்னன்னா, இம்மைக்கு மாத்திரம் நாம் தேடிக்கொண்டு இருக்கிறோம். அப்பப்போ தேவைப்படுகிற வேலையில நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் இதோ நம்ம ரீசார்ஜ் கார்டு தேடுற மாதிரி ஆண்டவரை தேடுறோம். இன்னைக்கு கிறிஸ்தவங்க அப்படி நம்ம இருக்கவே கூடாது. நிறைய வீட்டுல நடக்குது. இது மாற்றிக்கொள்ளவே நம்ம மாட்டேங்கிறோம். இன்னைக்கு யார் பாதுகாக்கப்படுவாங்க? ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னா, ஏதாவது ஒரு விபத்து வருது அப்படின்னா, ஏதாவது பயம் ஏற்படுது, பலவீனம் வருது அப்படின்னா, இதுல இருந்து பாதுகாக்க யார் நமக்கு இருக்கிறா அப்படின்னா, சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் மட்டும்தான் நமக்கு இருக்கிறார். இந்த இயேசு மட்டும்தான் இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அவர் எப்ப பாதுகாப்பார், எப்படி பாதுகாப்பாருங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இடைவிடாமல் ஆராதிக்கும் போது, அதுக்காக 24 மணி நேரமும் உங்களை நான் ஆராதிக்க சொல்லல. அல்லேலூயா. 24 மணி நேரம் ஆராதிக்க சொல்லல. அதுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க செய்ய வேண்டிய காரியங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். டெய்லி எந்திரிச்சு நீங்க என்ன செய்றீங்க? சமைக்கிறத நிறுத்திடுறீங்களா? யோசனை பண்ணுங்களேன். இன்னைக்கு எனக்கு லீவுங்க. ஒரு சில வீட்டுல நடக்கும்ல. ஜெயக்குமார் பிரதர் கூட சொன்னாரு, ஒரு சில ஞாயிற்றுக்கிழமை நான் தான் பிரதர் சமைப்பேன் அப்படின்னு சொன்னோன்னு முறைக்கிறாங்க. இல்ல, ஒரு நாள் பிளான் பண்ணி வரணும் வீட்டுக்கு சாப்பிடுறதுக்கு பிரதருடைய சமையலை. ஒரு சில வீட்டுல நடக்கும். ஆனா ஒரு சில வீட்டுல பெண்கள் அந்த லீவே கிடைக்காது. பிள்ளைங்க பெருசானாலும் பொம்பளை பிள்ளைகளும் சமைக்காதுங்க, அம்மாவே தான் சமைக்கணும். எப்பா, கொடுமையிலையும் கொடுமை இல்ல. நம்ம வேலை மட்டும் நிக்கவே நிக்காது, எல்லாருடைய வேலை நிக்கும். நமக்கு உடம்பு சரியில்லைனாலுமே சொல்லுங்க பாப்போம், உங்க வேலை நிக்குமா? நிக்கவே நிக்காது, செஞ்சுதான் ஆகணும், வேற வழியே இல்லைன்ற மாதிரி ஒரு பிரளயமே வெடிச்சிருங்க. நான் லீவ் போட்டேன்னா அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்படிதான் நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை நாம் செய்யறோமே. பிள்ளைக்கு தேவையான காரியத்தை நாம் செய்கிறோம். அதே போல கணவருக்கு என்ன தேவையோ அதை நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் தவறாம செய்யறோம். பிள்ளைகள் வளரும் போது அவங்களுக்கு என்ன தேவை பார்த்து நம்ம செய்யறோம். அதே போல வளர்ந்து பெருசாகும் போது அவங்களுக்கு ஒரு நல்ல காரியத்தை ஏற்படுத்தணும், நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்கணும்னு சொல்லி நாம் சிந்தித்து செயல்படுறோம். அப்போ நம்ம இதை மட்டும் என்ன செஞ்சிடறோம்? தவற விட்டுறோம். எதை? ஜெபம். தேவ சமூகத்துல சரியா ஜெபிக்கிற ஜெபம். தானியேல் விசேஷமான ஜெபிச்சு நான் பார்க்கல. ஆனா அவர் என்ன செய்யறாரு? ரொட்டீன் பிரேயர், தினசரி. வசனம் எப்படியாய் சொல்லுகிறது? தானியேலுக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். தானியேல் 6வது அதிகாரத்துல 10வது வசனம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பல கனிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே, நல்ல கவனிங்க, அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். இன்னைக்கு நம்ம டாக்டரை பார்க்க போகும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும். அவங்க சொல்லுவாங்க, ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் மாத்திரை கொடுப்பாங்க. கவனிச்சிருக்கிறீங்களா? காய்ச்சலோ இல்ல ஏதாவது ஒரு இடுப்பு பிடிப்பு. நான் சமீபத்துல எனக்கு கவனிக்கணும், சமீபத்துல எனக்கு ஏதோ ஒரு தொந்தரவு வந்துச்சு, கழுத்து வலி. கழுத்து இங்க பிடிச்சுக்கிச்சு. ஒரு வாரமா சரியாகும்னு பார்த்தேன். ஒரு என்ன சொன்னாங்க, உலக்கையை தூக்கி கழுத்துல வச்சுட்டு படுங்க அப்படின்னாங்க. உலக்கைக்கு நாங்க போறது
இந்த உலக்க மாதிரி இருக்கிற ஒரு பாத்திரத்தை கழுத்துக்கு நடுவுல வச்சுட்டு படுத்து பார்த்தேன். குரட்டையெல்லாம் வந்தது, கழுத்து வலி சரியாகல. என்னடா இது பண்றது, சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் ஃபுல்லாமே போயிடுச்சு. கடைசியில சுத்தமா முடியலன்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போயிட்டேன். டாக்டர்கிட்ட போகும்போது அவர் ஒரு ஊசி போட்டுட்டு ஒரு குறைந்தது ஒரு 3 நாளைக்கு மாத்திரை கொடுத்தாரு. அவர் சொன்னாரு, தம்பி ஊசியிலே சரியாயிடும், ஆனா நீங்க அந்த 3 நாள் கொடுக்கிற மாத்திரைய நீங்க சரியா கம்ப்ளீட் பண்ணிடுங்க, அது உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்காது. இல்லைன்னா நீங்க இடையில ஏதாவது சுகமாயிடுச்சுன்னு நிறுத்திட்டீங்கன்னா இது மறுபடியும் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை கொடுத்துச்சுன்னா மறுபடியும் வலி ஜாஸ்தி ஆயிடும் அப்படின்னு. சாதாரணமான கழுத்து வலி. இப்போ நிறைய பேர் டாக்டர்கிட்ட போகும்போது சரியா மாத்திரை சாப்பிடாததுனால அவங்களுக்கு விளைவு மோசமா இருந்திருக்கும். பாத்துருக்கிறீங்களா? அவங்க சொல்லிருப்பாங்க, கவனமா அந்த மாத்திரை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி. அதே மாதிரிதான் ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர்கிட்ட போகும்போது நம்ம தினந்தோறும் எப்படி மாத்திரை எடுத்துக்கொண்டு நம்ம ஆசீர்வாதத்தை பார்க்கிறோமோ அதே போல தினமும் ஜெபிச்சாதான் ஆசீர்வாதம். அது நிறைய கிறிஸ்தவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நான் ஞாயிற்றுக்கிழமை ஜெபிக்கிறேன், திருப்தி அடைகிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை தேவ சமூகத்துல ஆலயத்துல ஜெபிக்கிறதுனால திருப்தி அடைகிறாங்க. இல்ல, இங்க கூட்டத்துக்கு வரும்போது அபிஷேகம் நிரம்புது, இல்லன்னு சொல்லல. பாடல் பாடும்போது அபிஷேகமா ஜெபிக்கிறீங்க, நல்லா வல்லமையா ஜெபிக்கிறீங்க, கண்ணீரோட கைய உயர்த்தி ஜெபிக்கிறீங்க, நல்லா 1 மணி நேரம் நல்லா ஜெபம் பண்றீங்க ஜெப நேரத்துல, பரவாயில்ல. ஆனா இந்த ஜெபம் போதாது. தானியேல் ஏன் பாதுகாக்கப்பட்டார்? தேசத்துல தானியேல் ஏன் பாதுகாக்கப்பட்டார் அப்படின்னா அவர் தினந்தோறும் ஜெபிக்கிற மனுஷனா இருந்தார், அதனாலதான் பாதுகாக்கப்பட்டார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மள அப்படித்தான் தேடுறாரு. நீங்க தினந்தோறும் ஜெபிச்சு பாருங்க. உங்க கணவர் ஒருவேளை ஜெபிக்காத ஒரு மனிதராய் இருந்தாலும் கர்த்தர் உங்கள் ஜெபத்தை பார்த்து உங்க ஜெபத்தை கேட்டு என்ன செய்வாரு? உங்க கணவரை ரட்சித்துக் கொள்ளுவார், பாதுகாத்துக் கொள்ளுவார். நீங்க ஜெபிக்கலைன்னா எப்படி உங்க கணவர் பாதுகாக்க முடியும்? எப்படி உங்க கணவரை ஆண்டவர் தொட முடியும்? ஆண்டவர் சொல்றாரு, நீ ஜெபிக்கணும். நீ ஜெபிக்கலைன்னா நான் எப்படி தொடுவேன்? ஜெபம் அப்படின்னு சொல்றதே ஆண்டவர்கிட்ட பேசுற ஒரு அனுபவம். அதை நாம் செய்யாதபடிக்கு நாம் எப்படி ஆசீர்வாதத்தை எதிர்பார்ப்பது? நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த வீட்டுல பாத்தீங்க அப்படின்னா தொடர்ச்சியா வறுமை, ரொம்ப வியாதி, பலவீனம், வறுமை, மாத்தி மாத்தி பிரச்சனை. அவங்க சொன்னாங்க, யாரோ எங்களுக்கு தகுடு வச்சுட்டாங்க. அல்லேலூயா. ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா நம்ம என்ன பண்ணிடுறோம்? தகுடு வச்சாங்கன்னு சொல்லிடுறோம். அவங்களுக்கு வேற வேலையே இல்லை. பாத்தீங்களா? தகுடு வைக்கிறவங்களுக்கு. கர்த்தருடைய பிள்ளைக்கு விராதமா எந்த தகுடும் செலவு வச்சாலும் ஒன்னும் வேலையாகாது. இதை நீங்க முதல்ல நம்பணும். எனக்கு சிரிப்பு தாங்கவே முடியல. என்னடா இப்படி பேசுறாங்க? அவங்களுக்காக நான் ஜெபிச்சுட்டு போகும்போது கர்த்தர் தெளிவா பேசிட்டாரு. அந்த வீட்டுல அந்த குடும்பத்துல ஜெபமே இல்ல. நான் எப்படி ஆசீர்வதிக்கிட்டோம் நீ கேளு அப்படின்ட்டாரு. அங்க போய் உட்கார்ந்தா இவங்க என்ன சொல்றாங்க? பாஸ்டர், யாரோ எங்களுக்கு தகுடு வச்சுட்டாங்க போல இருக்குது, ஏதோ மந்திரம் பண்ணிட்டாங்க போல இருக்குது. எனக்கு என்னமோ இவங்க அக்கா மேலதான் டவுட்டா இருக்குது, இவங்க தம்பி மேலதான் டவுட்டா இருக்குது. நாங்க சொத்து பிரிக்கிறது கேட்டோம், அதுல பிரச்சனை வந்ததுல ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டாங்கன்னு தோணுது எனக்கு. பையனுக்கு வேலை கிடைக்கல, எங்க வீட்டுக்காருக்கு வேலை கிடைக்கல, எங்க வீட்டுக்காரருக்கு கழுத்து வலி, மிடுப்பு வலி, கைகால் வலி, எனக்குன்னா கைகால்லாம் வீங்கிக்குது அப்படின்னு. சாப்பாட்டுக்கு வழி இல்ல. நான் என்ன செய்யணும்? ஒண்ணு புரியல. சரி நிறுத்துங்க, முதல்ல நிறுத்துங்க, நீங்க புலம்பலாம் நிறுத்துங்க. உங்களுக்காக நான் ஜெபிச்சுட்டு வந்தேன். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ஒரு வார்த்தைக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் அப்படின்னு நான் கேட்டேன் அவங்க கிட்ட. நல்லா கவனிங்க. காலையில எத்தனை பேர்? இந்த 4 பேர் அவங்க வீட்டுல, அப்பா அம்மா 2 பசங்க, 2 ஆம்பளை பசங்க. காலையில எந்திரிச்சு ஜெபிக்கிறது யார்? கைய உயர்த்துங்க பாப்போம் அப்படின்னு. 4 பேருமே கைய உயர்த்தல. சரி, காலையில ஜெபிக்கல, ஓகே. நைட்டு குடும்ப ஜெபத்துல சேர்ந்து ஜெபிக்கிறவங்க யார் யாரு அப்படின்னா யாருமே கைய உயர்த்தல. சரி, ஓகே. பைபிள் வாசிக்கிறவங்க யார்? கைய உயர்த்துங்க பாப்போம் அப்படின்னா அதையும் 4 பேர் கை உயர்த்தல. ஆண்டவர் கேட்க சொன்னதை நான் கேட்டேன். என்ன கேட்க சொன்னா, பிபினு கவனிக்கணும், சத்தம் வரக்கூடாது. அப்ப பாருங்க, ஆண்டவர் கேட்க சொன்னாரு, எதையுமே செய்யல, நான் எப்படி ஆசீர்வதிக்கட்டும்? புரியுதுங்களா? நீங்க ஏதாவது ஒண்ணு செஞ்சாதான் ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க. உங்க கணவன்மார் வேலைக்கு போனாதான் கையில என்ன கிடைக்கும்? சம்பளம் கிடைக்கும்.
பிசினஸ் நல்லா பண்ணாதான் சம்பளத்தை நம்ம வாங்க முடியும், ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். அப்படிதான் இயேசுவும் ஆண்டவர் சொல்றாரு, நீ கேளு நான் உனக்கு தரேன். நீ ஜெபிக்க மாட்டேன்ற, வேதத்தை வாசிக்க மாட்டேன்ற, தியானிக்க மாட்டேன்ற, எதையுமே செய்ய மாட்டேங்கிற, நான் எப்படி உன்னை ஆசீர்வதிக்கட்டும்? வியாதி வரும், பலவீனம் வரும், பயம் வரும், வறுமை வரும், பஞ்சம் வரும், எல்லாமே வரும். பிசாசு எல்லாத்தையும் கொண்டு வருவான். ஏன்னா நீங்களும் நானும் ஜெபிக்காததான் காரணம். தானியேல் வேற, அதான் சொல்ற பாருங்க, விசேஷமான ஜெபத்தை செய்யல. அப்படியே எலியாவை போல வானம் திறக்கப்படுவதாக அப்படி ஜெபிக்கல. தானியேல் ஜெபித்தது எல்லாமே the routine prayer. தினந்தோறும் ஜெபித்தார், தன் கடமையை நிறைவேற்றினார். எப்படி நீங்க தினந்தோறும் சமைக்கிறீங்களோ அதே மாதிரி அவர் தினந்தோறும் எப்படி ஜெபிக்கிறாரு, காலையில மதியம் இரவுன்னு சொல்லி தேவ சமூகத்துல அவர் விடாம ஜெபிக்கிறார். எத்தனை தடவை வந்தாலும் சரி, நீ என்ன வேணா பேசிக்கோ, நீ என்ன வேணா பண்ணிக்கோ, இது ஏன் ஜெப நேரம். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, இது என்னுடைய ஜெப நேரம். எருசலேமின் மேல் வீட்டு அறைக்கு போய் எருசலேமின் ஆலயத்தை பார்த்து அவர் முழங்கால் படியிட்டு அவர் ஜெபிக்கிற மனிதனை நாம் பார்க்கிறோம். அதனாலதான் அவருக்கு ஒரு பிரச்சனை வந்தது, ஜெபத்தினாலதான் பிரச்சனை வந்தது. அவர் பயப்படலையே. சிங்கத்தின் கபில தூக்கி உள்ள போட்டாங்க, அவர் பயப்படலையே. அந்த இடத்துல ஒரு சாட்சி வந்துச்சு. அவரை பார்த்த ராஜா, அவரை நேசித்த ராஜா சொல்றாரு, நீ இடைவிடாமல் ஜெபிக்கிற, நீ இடைவிடாமல் வேதத்தை தியானிக்கிற, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பாராக. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க, உங்க வாழ்க்கையில நீங்க தப்புவிக்கப்படணும்னா, எனக்கு வியாதி வேண்டாங்க, எனக்கு பலவீனம் வேண்டாங்க, எனக்கு கடன் பிரச்சனை வேண்டாங்க, என்னுடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்படணும், வளரணும், அநேகருக்கு நான் கடன் கொடுக்க விரும்புறேன். எத்தனை பேர் இங்க விரும்புறீங்க? நான் கடன் வாங்க கூடாது, நிறைய பேருக்கு கடன் கொடுக்கணும்னு சொல்லி விரும்புறவங்க கையை உயர்த்துங்க பாப்போம். கையை உயர்த்துங்க. ஆமே, சோத்திரம். கையை கீழே போடுங்க. எனக்கு எந்த வியாதி வரக்கூடாது, எந்த பலவீனம் வரக்கூடாது, ஆயுசு நாட்கள் கூட தரப்பட்டு அந்த நாட்கள் எல்லாம் நான் சமாதானமா வாழ்ந்து அநேகருக்கு சாட்சி சொல்லணும்னு சொல்றவங்க கையை உயர்த்துங்க பாப்போம். ஆமென். இந்த ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறார். இதெல்லாம் வேணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? லட்சங்களை கொடுத்தாதான் நான் ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர் சொல்லல. கோடிகளை கொடுத்தாதான் இதோ நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், வியாதி நீக்குவேன் சொல்லவே இல்லை. ரத்தத்தை சிந்து மகனே சொல்லல. என் ஆண்டவர் உங்களிடத்துல இருந்து ரத்தத்தை கேட்கல. என் ஆண்டவராக இயேசு உங்களிடத்துல இருந்து ஒரு நிலத்தை கேட்கல, உங்களுடைய ஊதியத்தை கேட்கல. அவர் கேட்பதெல்லாம் என்னோடு கூட பேசு, ஜெபம் செய். ஒவ்வொரு நாளும் நீங்க எப்படி சமையல ரொட்டீனா வச்சிருக்கீங்களோ, எப்படி எக்ஸசைஸ் பண்றத, வாக்கிங் போறத நீங்க ரொட்டீனா வச்சிருக்கீங்களோ, எப்படி காலேஜுக்கு போறத ரொட்டீனா வச்சிருக்கீங்களோ, அதே போல நீங்க எழுந்தோன தேவனை தேடுகிற ஒரு அனுபவம் உங்களுக்கு இருக்குமானா, தானியேலை போல விசேஷமான ஜெபத்துல தானியேலை போல தினந்தோறும் ஆண்டவருக்கு நீங்க ஒரு நேரத்தை ஒதுக்கி அவரை நீங்க ஆராதனை பண்ணி அவருக்கு நீங்க நல்லா துதிச்சு வேதத்தை வாசித்து தியானிச்சு ஜெபம் பண்ணி பாருங்க. உங்க வீட்டுக்கு விரோதமா எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காத போகும். அல்லேலூயா. உள்ள, அதாவது நீங்க தினந்தோறும் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கும் போது உங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய தகுடு வச்சாலோ அந்த தகுடு புசுதான், புசுவானம் மாதிரி தான். வெடிக்காத புசுவானம் பார்த்திருக்கிறீங்களா? பார்த்திருக்கிறீங்களா? பத்த வச்சுட்டு போயிட்டோம் வெடிக்காது, அது புசுன்னு அவிச்சு போயிடும். இன்னைக்கு போன தடவை பார்த்தா நிறைய பேர் சொன்னாங்க, வாங்கின ஒரு புசுவானம் கூட வெடிக்கல பிரதர் அப்படின்னு. நிறைய ஏமாற்று வேலையா போச்சு, பழைய பட்டாசா கொடுத்திருப்பாங்க போல அப்படின்னு. அப்படிதான் பிசாசின் தந்திரங்களை என் தேவன் முடக்குவார். இதுதான் எழுப்புதல். எழுப்புதல் அப்படின்னா நம்ம நினைச்சுக்கிறோம் ஆரவாரமா இருப்பது இல்ல, ஒரு பரிசுத்தவானை போல நம்ம வாழ்ந்து காண்பிப்பது எழுப்புதல். ஒரு பரிசுத்தவான போல வாழணும், தானியேலை போல வாழணும். இன்னைக்கு ஆண்டவர் அதான் கேட்கிறாரு, உங்க பிள்ளைகளை நான் தொடணும்னா நீங்க ஜெபிக்கணும். உங்க கணவரை நான் தொடணும்னா நீங்க ஜெபிக்கணும். உங்க வியாபாரம் ஆசீர்வாதமா நடக்கணும்னா நீங்க ஜெபிக்கணும். உங்க வேலையில ஆசீர்வாதம் வேணும்னா நீங்க ஜெபிக்கணும். இங்க இருந்து கிளம்பி போயிட்டு திரும்பி சேஃபா வர்றாங்கன்னா நீங்க ஜெபிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு ஒரு சகோதரன் சொன்னாரு சாட்சி. அவர் பாத்தீங்கன்னா அவர் ஆட்டோ டிரைவர். அவருக்கு நிறைய சவாரிகள் இருக்கு. அதுல
குறிப்பிட்ட நபர்கள் வந்து அவரையே தான் கேட்பாங்களாம். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல வெயிட் பண்ணி அவருக்காகவே நிப்பாங்களாம். நீங்க வாங்க. அந்த சவாரி எப்படின்னா இங்கிருந்து திருப்பூர் போறது, சும்மா அங்கங்க போறதில்ல. திருப்பூர் உடுமலைப்பேட்டையில இருந்து கிளம்பி திருப்பூர் போறது, பல்லடம் போறது சவாரி. ரொம்ப தூரம். இவங்க சொல்லுவாங்களாம், இல்ல பிரதர் நீங்களே வாங்க பிரதர், நாங்க உங்களுக்காக வெயிட் பண்றோம் அப்படின்னு. அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இவரு ரொம்ப முக்கியமான ஒரு வேலை ஒரு சொல்றாரு, எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வேலை பாஸ்டர். அந்த வேலை இருக்கும் போது இவங்க என்னை சவாரி கூப்பிட்டாங்க, நாங்க போக முடியல. அவங்க சொல்லிட்டாங்க இன்னைக்கு போகல, நாங்க இன்னொரு நாள் கூட போய்க்கிறோம் அப்படின்னு. ஆனா அவங்களுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்டா இருந்ததுனால இவர் என்ன பண்ணிருக்கிறாரு, சரி என்னால வர முடியல, இன்னொரு ஆட்டோக்காரர் நான் ஒழுங்கு பண்றேன், நீங்க கூட போங்க அப்படின்னு. ஆட்டோக்காரர் ஒழுங்கு பண்ணி கொடுத்துட்டாரு. வேற வழி இல்ல, அந்த பேசஞ்சரும் போக வேண்டிய ஒரு கட்டாயம், கிளம்பிட்டாங்க ஆட்டோல. நல்லா கவனிங்க, ஆட்டோ கொஞ்சம் தூரம் பிரயாணப்பட்டிருக்குது. இடையில ஒரு சின்ன ஒரு வாகனம், கார் ஒண்ணு வந்து ஒரு பைக் ஒண்ணு வந்ததுனால அந்த ஆட்டோல அடிச்சு அந்த ஆட்டோ கவிழ்ந்துருச்சு. அந்த ஆட்டோ நிறைய அப்படியே ஒடுங்கி ஒண்ணுமில்லாம ஆயிடுச்சு. 3 பேர் டிராவல் பண்ணிருக்காங்க, 3 பேர்த்துக்கு அடி, ரத்த காயம். அவர் சொல்றாரு, நான் போயிருக்க வேண்டிய காரியம், ஆனா என் ஆண்டவர் என்ன செய்தாரு, என்னை நிறுத்தி காப்பாத்தி விட்டார். இன்னைக்கு தேவ பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவாங்க. ஏங்க அவங்க பாதுகாக்கப்பட நீங்க கேட்காதீங்க. ஹல்லேலூயா. மைண்டுக்குள்ள ஓடிடுச்சு போல் இருக்குது. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் எல்லாத்தையும் பாதுகாக்க வல்லமை உள்ளவர் தான். ஆனா அவனவன் செய்ததுக்கு அவனவன் அனுபவித்து ஆக வேண்டும். அதான் நான் சொல்றேன், நன்மையை விதைச்சா நன்மையை தாங்க அறுப்போம். ஒரு லாரியில ஒரு பெருசா ஒரு எழுத்து எழுதி இருந்தாங்க, முந்தானத்து நான் பார்த்தேன், எண்ணம் போலவே வாழ்க்கை அப்படின்னு. அப்ப நம்ம என்ன எண்ணம் இருக்கோ அது வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொடுக்க ஆவலாக இருக்கிறது. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ ஜெபிச்சினா நீ பாதுகாக்கப்படுவ. அந்த சகோதரன் சொல்லும் போது அவங்க மனைவிக்குள்ள ஒரு சந்தோஷம், அப்பா இவர் போயிருந்தா என்ன ஆயிருக்கும். அவங்களுக்கு 2 குட்டி பிள்ளைங்க, இந்த 2 வாளுகளை விட ஒன்று குட்டியா இருக்கும். அவங்க யோசிச்சாங்க, 2 பொம்பளை பிள்ளை நான் வச்சிருக்கிறேன், என்ன பண்ணிருப்பேன். என் வீட்டுக்காரர் அடிபட்டு இருந்தா, என் வீட்டுக்காரருடைய ஆட்டோ அடிபட்டு இருந்தா என்ன நடந்திருக்கும். என்ன நடந்திருக்கு, அவங்க வீட்டுல வாரந்தோறும் நாங்க செபிக்கிறோம். அப்ப ஆண்டவர் விடுவாரா? ஜெபம் பண்ணுகிற வீடு, ஜெபம் நடத்துற வீடு ஆசீர்வதிக்கப்படும். நல்லா தெரிஞ்சுக்குங்க தயவு செய்து. அதனால சொல்றேன், ஊழியக்காரங்க உங்க வீட்டுக்கு வராங்களோ இல்லையோ, இயேசு உங்க வீட்டுக்கு வரணும். அதுக்கு தேவை என்ன தெரியுமா, ஒன்னே ஒண்ணு, நீங்க ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. நீங்க ஜெபிக்கணும். பேதுரு வீட்டுல மாமியார் சுகவீனமா இருக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா அந்த நாட்கள்ல ஜுரம். இன்னைக்கு வந்து ஜுரம் அப்படிங்கிறது வந்து பெருசா தெரியாது, அதுக்கு நிறைய மருந்துகள் வந்துருச்சு, எப்படி நம்ம வந்து ஜுரத்திலிருந்து பாதுகாக்கப்படலாம். ஆனா அன்னைக்கெல்லாம் ஜுரம் அப்படிங்கிறது வந்து மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதி. இயேசு அப்படியே அசந்தர்ப்பமா வர்றாரு. யார் வீட்டுக்கு? பேதுரு வீட்டுக்கு. வரணுமே நல்லா வரல, அசந்தர்ப்பமா வர்றாரு. அப்படி வரும்போது என்ன நடக்குது அப்படின்னா, பேதுருடைய மாமியார் கீழே படுத்த படுக்கையா இருக்கிறாங்க. அவர் கேட்கிறாரு என்ன அப்படின்னு, ஜுரம். ஆண்டவர் இயேசு அசால்ட்டா, நல்லா கவனிங்க, வீட்டுக்குள்ள வந்த இயேசு வெறுமையா திரும்பி போகல. வீட்டுக்குள்ள வந்து எது குறையா இருக்கோ, எது பாரமா இருக்கோ, அந்த பாரத்தை, அந்த குறைய, அந்த வியாதி, அந்த பலவீனத்தை, அந்த பயத்தை, குழப்பத்தை நீக்கி அந்த மாமியாருடைய கையை தொட்டாரு. ஜுரம் நீங்கிட்டு. வசனம் சொல்லுது, ஜுரம் நீங்கிட்டு. அவங்க என்ன செஞ்சாங்களா, எழுப்பி ஏசப்பாக்கு அங்க வந்திருக்கிறவங்களுக்கும் பரிமாற ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க வந்து தன்னுடைய சர்வ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க, தன்னுடைய வேலைகளை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. உடனுக்குடனே விடுதலை. குமாரனவர்களை விடுதலையாக்கினா மெய்யாகவே விடுதலையாவீர்கள். அதான் நான் சொல்றேன், ஏசப்பாவை உங்க வீட்டுல வர வைக்கணும். தயவு செய்து எனக்கு பிரியமானவர்கள, நீங்க யார வர வைக்கிறீங்களோ இல்லையோ, உங்க வீட்டுக்குள்ள ஒரு எம்எல்ஏ வந்தா, ஒரு எம்பி வந்தா, ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்தா எனக்கு தெரியாது, ஆனா இயேசு வந்தா விடுதலை உண்டு. அதை என்னால சொல்ல முடியும் கேரண்டியா. எப்பேற்பட்ட பிரைம் மினிஸ்டர் வந்தாலும் மாற்றம் உண்டாகுமா எனக்கு தெரியாது, ஆனா என் இயேசு வந்தா மாற்றம் உண்டு. நம்ம வீட்டுக்குள்ள இயேசு வந்தா, இந்த இயேசு கிறிஸ்து வந்தா சமாதானம் உண்டு. கட்டுகள் இருந்தா கட்டுகள் உடையும், இருள் மறைஞ்சு போகும், வியாதி வெளியேறும், பலவீனம் மாறும்.
குழப்பங்கள் நீங்கும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற வியாபாரத்தை பெருக செய்வார். வேலையில் ஆசீர்வாதத்தை உண்டாக்குவார். நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவின் மகிமையினாலே அவர் சந்திப்பார். இதுக்குதான் நான் சொல்றேன், நீங்க ஜெபிக்கணும். இதுக்கு சிம்பிளான ஒரு காரியங்க. நீங்க ஜெபிச்சீங்கன்னா ஏசப்பா வீட்டுக்கு வந்துருவாரு. வசனம் என்ன சொல்லுது பாருங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 105வது அதிகாரத்துல 40வது வசனத்தை வாசி கேட்கலாம். சங்கீதம் 105:40. எடுத்தவங்க வாசிங்க. 737. கேட்டார்கள், அவர் காடைகளை வரப்பண்ணினார், வான அப்பத்தினாலும் அவர்களை திருப்தியாக்கினார். இங்க நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ஆண்டவர் யாரை குறிச்சு இந்த இடத்துல பேசுறாரு அப்படின்னா, 430 வருஷம் அப்படியே அடிமைத்தன வாழ்க்கையில வாழ்ந்திருந்த இந்த எகிப்து ஜனங்களை தான் ஆண்டவர் பேசுறாரு. எகிப்துல வாழுகிற ஜனங்க 430 வருஷம் அடிமையா வாழ்ந்துட்டாங்க. அழுகுறாங்க, எங்களை விடுதலை செய்ய ஒருவரும் இல்லையா அப்படின்னு சொல்லி. அவங்களுடைய கூக்குரலும் அவங்களுடைய கண்ணீரும் பரலோகத்தை எட்டிருச்சு. ஆண்டவர் முச்சடியில மோசேயிட்ட பேசுறாரு, என் ஜனங்களை நீ காப்பாத்துறதுக்கு நீ தான் போகணும், தயவு செய்து போ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நிறைய அடையாளங்களை கொடுத்து பார்வோனுக்கு முன்னாடி இந்த மோசையை நிறுத்துறார். நிறைய அற்புதங்கள் அதிசயங்களை கர்த்தர் நடத்துகிறார். பார்வோனுடைய இருதயம், கடினமான இருதயத்தை கர்த்தர் உடைச்செறிகிறார். பார்வோன் சொல்லிட்டான், கிளம்பி போயிருங்க, இந்த தேசத்துல இருக்கவே வேண்டாம், உங்க ஜனங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிரு. அப்படி பிரயாணப்பட்டு கானான் அப்படிங்கிற தேசத்துக்குள்ள போகிற வரைக்கும், எகிப்திலிருந்து கானானுக்குள்ள பிரவேசிக்க நடந்தே போயிட்டு இருக்கிறாங்க. அப்படி போகும்போது என்ன நடக்குதுன்னா, ஆண்டவர் என்ன கொடுக்கிறாரு சாப்பிடுறதுக்குன்னா, வானத்தின் மன்னாவை கொடுக்கிறாரு. வானத்தின் மன்னா யாருக்கு கொடுக்கப்படுதுன்னா, விசேஷமா தேவதூதர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு ஆகாரம். அந்த ஆகாரத்தை யாருக்கு? இந்த ஜனங்களுக்கு கொடுக்கிறாரு. ஆனா இந்த ஜனங்க என்ன பண்றாங்க? புலம்பிக்கிட்டே இருக்கிறாங்க, திருப்தியே அடைய மாட்டேங்கிறாங்க, எதுலயுமே குறை கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா மோசேங்கிற, நல்ல கவனிங்க, மோசே அப்படின்ற ஒரு பரிசுத்தவான் கூடவே இருக்கிறார். ஆண்டவர் என்னெல்லாம் சொல்றாரோ அதையெல்லாம் கேட்டு கீழ்ப்படிஞ்சு அந்த ஜனங்களுக்காக உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கிற ஒரே மனுஷன் மோசே மட்டும்தான். அங்க வேற யாரும் ஜெபிச்ச மாதிரி அடையாளம் வசனத்துல இல்ல. இத நான் ஏன் இவ்வளவு ஆழமா சொல்றேங்கிறத நான் பின்னாடி சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. அந்த இடத்துல வேற யாருமே ஜெபிச்ச மாதிரி அடையாளம் தெரியல. மோசே, ஆரோன் தேவ பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். மோசே எப்பவும் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறாரு, ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறாரு. ஆண்டவர் என்னெல்லாம் சொல்றாரோ அதையெல்லாம் கீழ்ப்படிஞ்சு அழகா நடந்துட்டு இருக்கிறாரு. இந்த ஜனங்க என்ன பண்றாங்க? என்னப்பா இது, வானத்தின் மன்னாவையே சாப்பிடுறோம், சலிச்சு போச்சு. அல்லேலூயா. வீட்டு சாப்பாடு சலிச்சே போச்சு, இன்னைக்கு ஆச்சரியா வெளியே போய் சாப்பிடலாமே. அப்படி இருக்கும் பிள்ளைகளுக்கெல்லாம் இல்ல. உங்களுக்கே அந்த மதனை தோணும், ஆமாவா இல்லைங்களா? எங்களை தாங்க எங்கேயும் வெளியிலயும் விட மாட்டேங்கிறாங்க, வெளியிலயும் கூட்டிட்டு போக மாட்டேங்கிறாங்க, வீட்டுக்குள்ளேயே அடைச்சு வச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒரு நாள் வெளியில போவோம், கர்த்தருக்கு சித்தமானா. ஆமே. பாருங்க, இந்த மாதிரி ஒரு சம்பவம். அவங்க சொல்றாங்க, வானத்தின் மன்னாவையே சாப்பிட்டு சலிச்சிருச்சு, காடைகள் கூட இல்லையே அப்படின்னு. ஆண்டவர்கிட்ட ஜனங்க கேட்கல, மோசே மூலமா ஆண்டவர் கேட்கிறார். மோசே ஜெபிக்கிறான், ஆண்டவரே உங்களுடைய ஜனங்களுக்கு, ஆண்டவரே அப்பா காடைகளை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக ஜெபிக்கிறார். அந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் பாருங்க, கீழ்காற்றை வீசும்படி செய்து வலது பக்கம் இடது பக்கத்திலிருந்து காடைகள் அப்படியே குமியுது. ஆண்டவர் கொண்டு வந்து தராரு. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, கேட்டார்கள், அவர் காடைகளை வரப்பண்ணினார். அல்லேலூயா. நம்ம கேட்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அதுக்கு தேவை ஜெபம். நல்லா இதுல என்ன சொன்னா கவனிச்சு பாருங்க. மோசே ஒருத்தர் தான் ஜெபிக்கிறார். நல்லா கவனிங்க, முடிச்சிட்டேன். மோசே ஒருத்தர் தான் ஜெபம் பண்றாரு. கூட பிரயாணம் நடந்து போன ஜனங்க யாருமே ஜெபிச்ச மாதிரி எனக்கு தெரியல. குறை பேசிக்கிட்டே தான் இருந்தாங்க, கர்த்தருக்கு பிரியம் இல்லாத செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ஒரே ஒரு மனுஷன் தான் மோசே. இந்த மோசேவுடைய ஜெபத்தை கேட்டுதான் ஆண்டவர் அவங்க அந்த அத்தனை ஜனங்களையும் வழி நடத்தினார், ஆசீர்வதித்தார், தப்புவித்தார். அப்போ உங்க வீட்டுல நீங்க நினைச்சு பாருங்க, யோசனை பண்ணி பாருங்க, யார் ஜெபிக்கிறவங்களா இருக்கிறீங்க?
இன்னைக்கு ஆலயத்துக்கு வந்தது யாருங்க? நீங்க தான். இன்னைக்கு நிறைய பேர் ஆலயத்துக்கு வர முடியல. ஒண்ணு காலேஜ், ஒண்ணு படிப்பு, ஒரு சில பேர் வீட்டுல இருந்துட்டு வரமாட்டாங்க, ஒரு சில பேர் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா அவங்க எல்லாரையும் பாதுகாக்கிறது என்னதுங்க? கருவி நீங்க தான். மோசே மூலமா நீங்க ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் பாதுகாப்பார். உங்களால என்னால எதையும் செய்ய முடியாது. ஒண்ணு செய்யலாம், ஜெபிக்கலாம். ஆலயத்து முன்னாடி ஒரு முடவர் உட்கார்ந்து இருக்கிறார். பேதுரு யோவானும் ஆலயத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க. ஆலயத்துக்கு போகும்போது அந்த முன்னாடி உட்கார்ந்து இருந்த தர்மம் எடுக்கிற நபர் கேட்கிறாரு, தர்மம் போடுங்கயா அப்படின்னு. அப்படி கேட்கும் போது அவங்க என்ன சொல்றாங்க காக்கா தெரியுமா? பேதுரு யோவானும், எங்க கிட்ட குடுக்கறதுக்கு பொன்னும் பொருளும் இல்லை, ஆனா ஒண்ணே ஒண்ணு உண்டு. என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் உண்டு அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்யறாங்க? அந்த தர்மத்தை போடாம அவங்க சொல்றாங்க, எங்க கிட்ட ஒண்ணு இருக்கு, அதை நான் தரேன் உங்ககிட்ட. கைய கொடுக்கிறாரு பேதுரு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எழும்பி நட. அந்த மனுஷன் எழும்பி நடக்கிறாரு. ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு தேவ மனுஷனால. இன்னைக்கு கர்த்தர் தெரிந்து கொண்ட பாத்திரம் நீங்க தான். இந்த செய்தி கேட்கறீங்கல்ல, நீங்க உங்களை தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்களே ஜெபிக்கலீன்னா எப்படி உங்க வீடு ஆசீர்வதிக்கப்படும்? சொல்லுங்க பாப்போம். அதனாலதான் நான் சொல்றேன், நீங்களாவது ஜெபம் பண்ணுங்க. மோசேங்கிற ஒரு மனுஷனுடைய ஜெபத்தை கேட்டு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இன்னைக்கு உங்க வீடு ஆசீர்வதிக்கப்படணும்னா, உங்க நிலம் ஆசீர்வதிக்கப்படணும்னா, இன்னைக்கு உங்க வியாபாரம் வேலை ஆசீர்வதிக்கப்படணும்னா, எதிர்காலத்துல நீங்க உங்க குடும்பமா நீங்க ஆசீர்வதிக்கப்படணும்னா, நீங்க ஜெபிச்சீங்கன்னா கர்த்தர் உங்க கணவரை தொடுவார். நீங்க ஜெபிச்சீங்கன்னா உங்க பிள்ளைகளை என் ஆண்டவர் தொடுவார். நீங்க ஜெபிச்சீங்கன்னா உங்க வியாபாரத்தை என் தேவன் தொடுவார். நீங்க ஜெபிச்சீங்கன்னா உங்க வேலை ஸ்தலத்தை, உங்க பிள்ளைகளுடைய வேலை ஸ்தலத்தை தொட்டு உயர்த்துவார். அதுல பிரச்சனை வந்தாலும் பாதுகாக்கப்படுவீங்க. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. நீங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற உங்கள் தேவன் உங்களை தப்புவிக்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அப்படியே தலைகளை தாழ்த்தி, இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி தேவ சமூகத்துல ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி தகப்பனே. இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. இந்த செய்தி கேட்டதான அருமையான தேவ பிள்ளைகள், இன்னைக்கு தயவு செய்து நீங்க யூடியூப்ல, பேஸ்புக்ல பார்த்துட்டு இருக்கிறீங்கல்ல, இந்த செய்தி கேட்கறீங்களே, கர்த்தர் உங்க கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். இந்த இயேசு உங்க கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். இந்த எழுப்புதல் உபவாச ஜெபத்துல கர்த்தர் கேட்கிறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். என் மகனே, என் மகளே, நீ தினந்தோறும் என் கூட பேசுவியா? தினந்தோறும் எனக்காக நீ ஆராதனை செய்வியா? தினந்தோறும் என் சமூகத்துல வேதத்தை வாசிச்சு தியானிப்பியா? இது நீ செய்ய செய்ய செய்ய, இதோ நீ எதையெல்லாம் கேட்கிறியோ நான் உனக்கு கொடுத்து உன்னை தப்புவிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறேன். எந்த இடத்துல நீ மாட்டிக்கொள்ள மாட்டேன். உன் வியாபாரத்துல பிரச்சனை வராது, உன்னுடைய வேலை ஸ்தலத்துல பிரச்சனை வராது, உன் எதிர்காலத்துல பிரச்சனை வராது, உன்னுடைய சரீரத்துல பிரச்சனை வராது. எந்த ஒரு காரியத்தை நான் இடம் கொடுக்கவே மாட்டேன். உன் பலவீனத்தை மாற்றுவேன். உன்னுடைய எல்லா விதமான பயங்களை, குழப்பங்களை நீக்கி நான் உன்னை தப்புவிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். தானியேல் தினந்தோறும் ஜெபித்த போது தானியேலுக்கு ஒரு பிரச்சனை வந்தது. தானியேலுக்கு சிங்கத்துக்கு கீழே போட்டாங்க. ஆனாலும் கூட இதோ தானியேல் ஜெபித்ததுனாலே, தினந்தோறும் தானியேல் ஜெபித்ததுனாலே, தினந்தோறும் தானியேல் தேவனை தேடினபடியினால், தினந்தோறும் தானியேல் தேவனுக்கு முன்னாடி முழங்கால் படியிட்டபடியினால் பிரச்சனை வந்த போதிலும் தானியேலை என் தேவன் தப்புவித்தார். நீங்களும் நானும் தப்புவிக்கப்படணும்னா சிம்பிளா சொல்லி முடிக்கிறேன். தினமும் 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 நாம் தேவனுக்கு இடம் கொடுத்தே ஆகணும். ஏசப்பாக்கு இடம் கொடுத்தே ஆகணும். ஜெபிக்கணும், வேதத்தை வாசித்து தியானிக்கணும், வசனத்தின்படி நடக்கணும். அது ரொட்டீனா நீங்க பிக்ஸ் பண்ணுங்க. the routine prayer எனக்கு வேணும் ஆண்டவரே. அப்பா, இந்த செய்தியை கேட்டு உங்களுடைய பிள்ளைகள் அர்ப்பணிச்சிருக்கிறாங்க விசுவாசிக்கிறப்பா. கர்த்தருடைய வார்த்தை இவர்களை கூர்மையாய் தகப்பனே புடமிட்டு ஆசீர்வதிக்கட்டும். லைவ்ல பார்க்கிறவங்க, லைவ்ல தகப்பனை நீ பார்க்க போறவங்க எல்லாத்தையும் கர்த்தர் தொட்டு ஆசீர்வதித்து இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் உடைய பிள்ளைகளை திடமாய் நடத்துவீராக. தகப்பனே, என்ன மறைச்சு நீங்க பேசியிருக்கிறீங்க, தொட்டு ஆசீர்வதிங்க, பலமான கிரியைகளை செய்யுங்க. நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, என்னை தொடர்ந்து ஆளுகை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.